சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை முழுமையாக ஆதரிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி காட்டுவோம் என்று தாங்கள் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்ததாகவும், திடீரென்று 11 ஆண்டுகளுக்கு பிறகு அது குறித்து தற்போது அறிவிப்பு வெளியாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவளிக்கிறோம், ஆனால் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என விரும்புவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இது எப்போது நடக்கும் என்பதை தாங்கள் அறிய விரும்புவதாகவும், சாதிவாரி கணக்கெடுப்பை வடிவமைப்பதில் அரசாங்கத்திற்கு தங்கள் ஆதரவை வழங்குவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் அது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஜாதிவாரி கணக்கெடுக்கிறதுனால என்ன லாபம் இருக்குது, எந்த சமுதாயத்துக்கு லாபம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதில் வேண்டுமென்றே கொஞ்சம் பல சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு பயமாக இருக்குது. ஓட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடை தவிர மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு செயல்பாடாக நான் இதை நினைக்கவில்லை. இப்போ 65% வேலை வாய்ப்பு இருக்குது இல்லையா, இப்போ மகளிருக்கு 35% வேலை வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுக்கிற மூலியமாக தானே ஆள் எடுக்கிறாங்க. எஸ்சிக்கு இவ்வளோ, கொஞ்சம் மேம்பட்டவங்களுக்கு இவ்வளோ, அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் வர்றது நல்லது தான். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அனுமதி கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்க விஷயம். மாநில அரசுகள் பல்வேறு இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் மாநில அரசுகளே இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. நம்ம மாநிலத்தில் அந்த பணி இது வரைக்கும் துவங்கப்படலை. ஜாதி வாரியாக மக்களை அவங்களுடைய இடஒதுக்கீடுகள்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப சிறப்பானதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது வரவேற்கத்தக்கதா எப்படி? இல்லை, மேபி அது ஒரு கரெக்டான விஷயம்தான் எனக்கு தோணுது. ஸோ அது தெரியறங்காட்டி அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அதை வச்சு இடஒதுக்கீடு எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அது கணக்கெடுப்பு நடத்துறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு. இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால இடஒதுக்கீட்டுக்கு வசதியாக இருக்கும். அந்தந்த இனத்துக்கு நல்லது நடக்கும். ஆகையினால ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் எடுக்கிறது நல்லது. தமிழக அரசு துரிதமாக செயல்படுத்தி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். எதுக்காகன்னா எல்லா சாதிகளுக்கும் அடிப்படை உரிமை இந்த மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறோம். வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாகவே இந்த வேலையை மத்திய அரசு ஒப்புதல் தந்த இந்த தருணத்தில் தமிழக அரசு துரிதமாக செயல்படுத்தி வேலையை முடிக்கணும்னு கேட்டுக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.